செல்பேசிகள் பயன்பாட்டுக்கு வராத காலகட்டத்தில், அதாவது தரைவழி தொலைபேசி இணைப்புகள் லேண்ட்லைன் மட்டுமே கோலோச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் யாராலையும் மிஸ்டு கால் எல்லாம் கொடுக்க முடியாது. தொலைபேசி மூலமா ஒருத்தரை அழைக்கலாம், மறுமுனையில யாராச்சும் எடுத்து பேசினா பேசலாம், இல்லைன்னா பேச முடியாது. காலர் ஐடி எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் யார் நமக்கு பண்ணியிருக்காங்க என்பதை கூட நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா செல்பேசிகள் வந்த பிறகு எல்லாமே வேற. மிஸ்டு கால் என்பதே இந்த செல்பேசிகள் வந்த பிறகுதான் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிஸ்டு கால் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு செல்பேசியிலிருந்து ஒரு செல்பேசி எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு அழைக்கிறீங்க. நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்க எடுக்கல, அதாவது உங்களுடைய அழைப்பை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அழைப்பை மிஸ் பண்ணிடுறதுனால இதை மிஸ்ட் கால் அப்படின்னு சொல்றோம். இதன் அடிப்படையில மிஸ்ட் கால் என்பதை தமிழ்ல எப்படி சொல்றாங்க தெரியுமா? தவறிய அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. வந்த அழைப்பை ஏற்காம தவற விட்டு விடுவதனால இந்த மிஸ்ட் கால் என்பதை அறிஞர்கள் தவறிய அழைப்பு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மிஸ்ட் கால் என்பதை வேண்டுமென்றே தருபவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.